பசும்பால் ஒரு 200 ml காலையில் வெறும் வயிற்றில். அதுக்கு பிறகு இந்த சிகிச்சை தொடர வரைக்கும் நீங்கள் அசைவ உணவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது, குளிர்ந்த பதார்த்தங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. என்னடா இது, நமக்கு தேவையில்லாத ஒரு வீடியோவை அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு மூட்டு வலி இல்லைன்னா நிச்சயமாக இந்த வீடியோ தேவைப்படாது. அந்த மாதிரி பட்சத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வைத்தியம் மூட்டு வலியில் கஷ்டப்படுற ஏழை பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இதற்கான ஃபீஸ் நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக தாங்க கொடுக்கணும். அதே மாதிரி கம்பல்சரி ஒரு டாக்டராக இருந்தால் நம்ம 300 ரூபாய் மினிமமாவது கொடுப்போம் இல்லைங்களா. ஒரு இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோன்னா அட்லீஸ்ட் 800 ரூபாய் மினிமம் ஆகும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 300 ரூபாய் வைங்க, அதிகபட்சம் உங்கள் இஷ்டங்க. இது தானமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்களா. உங்களுடைய கர்மா கழியணுங்க, புரியுதுங்களா. ஸோ உங்களுடைய கர்மா கழினானா நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டாக கிடைக்குங்க. தானத்தில் சிறந்தது கோதானம்ங்க. பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், மற்ற மாடு இருந்தாலும் அதுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடாக கூட வாங்கி கொடுக்கலாங்க. ஆனால் தானம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. அன்னன்னைக்கு தானம் அன்னன்னைக்கே கொடுத்துருங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபஞ்ச சக்தின்றது ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி நீங்கள் தானமாக கொடுக்க கொடுக்க ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். நன்றிங்க.